அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஓபிஎஸ்க்கு ஆதரவாக மாறும் தென் தமிழக அதிமுகவின் முக்கிய தலைவர்கள். ஓபிஎஸ் எங்கள் அண்ணன் ஆர்பி உதயகுமார் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ்ஐ கடுமையாக எதிர்த்தவர்களில் ஒருவர் ஆர்பி உதயகுமார். ஓபிஎஸ்ஐ வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஓபிஎஸ் வகித்து வந்த தமிழகத்தினுடைய அதிமுகவின் சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியை ஆர்பி உதயகுமாருக்கு வழங்கியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. மேலும் ஓபிஎஸ் வகித்து வந்த பொருளாளர் பதவியை ஓபிஎஸ் சமூகத்தைச் சேர்ந்த திண்டுக்கல் சீனிவாசனுக்கு வழங்கியிருந்தார். ஓபிஎஸ்ஐ மட்டம் தட்டியே ஆக வேண்டும் என்பதற்காக ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளராக அறியப்பட்ட நத்தம் விஸ்வநாதனை தனது ஆதரவாளராக மாற்றினார். இப்படி தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த முக்கிய அமைச்சர்களுக்கு மிக முக்கிய பதவிகளை வழங்கி ஓபிஎஸ்ஐ வீழ்த்திவிட வேண்டும் என திட்டம் தீட்டியவர் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு உறுதுணையாக செயல்பட்டவர் ஆர்பி உதயகுமார். இவர்கள் இருவரும் சேர்ந்து 18வது மக்களவைத் தேர்தலின் பொழுது ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் வெற்றி பெற்றுவிடவே கூடாது என 5 ஓபிஎஸ்ஐ அங்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இதுவும் அதே இன்ஷியலோடு. என்ன இருந்தாலும் கூட ஓபிஎஸ்ஐ அவர்களால் வீழ்த்த முடியவில்லை. ஓபிஎஸ் அந்த தொகுதியில் தோல்வி அடைந்திருக்கலாம். அதே சமயத்தில் ஓபிஎஸ்ஐ வீழ்த்த 5 பேரை நிறுத்தியிருந்தார்கள். அவர்கள் 5 பேருமே சேர்ந்து 5000 வாக்குகளைத்தான் பெற்றார்கள். ஆனால் இந்தியாவில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர்களிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசம், அதாவது 3,40,000 வாக்குகளை பெற்றிருந்தார் ஓபிஎஸ். இப்படி ஓபிஎஸ்ஐ வீழ்த்த நினைத்த அதிமுக அந்த தொகுதியில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. ஓபிஎஸ் 2வது இடத்தை பெற்றார். இதுவே ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. மேலும் தென் தமிழகத்தில் ஓபிஎஸ்க்கு மாற்றாக யாரையோ கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி நிறுத்தி பார்க்கின்றார். ஆனால் அது முடியவில்லை. மேலும் ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இல்லை என்றுதான் சில காலமாக ஓபிஎஸ்ஐ ஒதுக்கி வைத்திருந்தார்கள் என்டிஏ கூட்டணியினர். தற்பொழுது ஓபிஎஸ் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறியவுடன் ஓபிஎஸ் இல்லாமல் வெற்றி பெற முடியாது என உணர்ந்த அவர்கள் ஓபிஎஸ்ஐ மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சித்து வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது 3வது கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். இந்த பிரச்சாரத்தின் பொழுது பல அதிர்வலைகள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எழுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக 2ஆம் கட்ட பிரச்சாரத்தின் பொழுது தென் தமிழகத்தில் கீழடியை பார்வையிடச் சென்றிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்பொழுது மதுரை மாவட்டத்தின் சார்பில் செல்லூர் ராஜு தலைமையில் அங்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இந்த வரவேற்பு நிகழ்வு முடிந்தவுடன் எடப்பாடி பழனிசாமியின் காரில் ஏற செல்லூர் ராஜு முற்பட்ட போது, அண்ணே, நீங்கள் இந்த காரில் ஏற வேண்டாம், வேறு காரில் வாருங்கள் என கூறிவிட்டார். இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. ஏனெனில் சமீப காலமாக செல்லூர் ராஜு தொடர்ந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு நிலவுகிறது. மேலும் 18வது மக்களவைத் தேர்தலின் பொழுது மதுரையில் அதிமுகவால் நிறுத்தப்பட்ட டாக்டர் சரவணனுக்கு ஆதரவாக அவர் செயல்படவில்லை என்றும், மேலும் அவர் பேசிய ஆடியோ ஒன்றில் என்ன இருந்தாலும் ஓபிஎஸ்ஸும் சசிகலாவும் நமது சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த அவரது சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்குத்தான் முன்னுரிமை அளிக்கின்றார், நமது சமூகத்தை அவர் கண்டுகொள்வதில்லை, நாம் ஓபிஎஸ் சசிகலாவுக்குத்தான் சப்போர்ட் செய்ய வேண்டும் என்று பேசிய ஆடியோ அப்பொழுது வெளியாகி இருந்தது. தற்பொழுது கூட ஒரு செய்தியாளர் ஓபிஎஸ் பாவம் இல்லையா என்று கேட்டபோது, ஓபிஎஸ் ஒரு பெரும் தலைவர், அவரை எப்படி பாவம் என்று நீங்கள் கூறலாம் என தனது அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தார். இப்படி செல்லூர் ராஜு தொடர்ந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்பட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கவில்லை. அதுதான் காரணம் என கூறப்பட்டது. இதேபோன்று வேலூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்த போது செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்பொழுது தம்பிதுரை, சி வீரமணி உடனிருந்தார்கள். செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு தம்பிதுரை பதிலளிக்க முற்பட்ட போது எடப்பாடி பழனிசாமி அவர் கையை தட்டிவிட்டு அவரே பதிலளித்தார். இப்படி அதிமுகவில் உட்கட்சி ஜனநாயகமே இல்லை. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரி போன்று செயல்பட்டு வருகிறார். அம்மா எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சாதாரண தொண்டன் கூட அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வாய்ப்புகளை வழங்கியிருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்களுக்கே அந்த வாய்ப்பை வழங்குவது இல்லை. தம்பிதுரை அவர்கள் இந்திய பாராளுமன்றத்தின் துணை அவைத்தலைவராக வீற்றிருந்தவர், அமைச்சராக இருந்தவர், செல்வி ஜெயலலிதா அவர்களால் முக்கிய தலைவராக போற்றப்பட்டவர். அப்படி இருப்பவர் ஏன் செய்தியாளர்களுக்கு பதிலளிக்க கூடாதா? எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இதுபோன்று செயல்பட்டு வருவது அநாகரிகமானது என ஓபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருந்தார். இதற்கு ஆர்பி உதயகுமார் அவர்கள் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பதிலளித்த போது, அண்ணன் ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் இணைத்த போது 4.5 ஆண்டுகள் அவர் துணை முதலமைச்சராக பதவி வகித்தார்.
அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகவும் கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டார். அப்பொழுது அண்ணன் ஓபிஎஸ்க்கு தெரியவில்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்களின் செயல்திறன் மற்றும் அவரது ஆளுமை? தற்பொழுது கட்சியிலிருந்து வெளியேறிய அண்ணன் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியின் ஆளுமையை பற்றி பேசுவதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் எப்பொழுதும் ஓபிஎஸ்ஸை வீழ்த்திவிட நினைக்கக்கூடிய செல்லூர் ராஜு எதற்காக திடீரென அண்ணன் என பாசமழை பொழிகிறார் என அனைவரும் கேட்டபோது, தற்பொழுது சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. மதுரை மற்றும் தென் தமிழகத்தில் ஓபிஎஸ்ஸின் ஆதரவு இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமியை சமாதானம் செய்வதற்காக ஓபிஎஸ்ஸுக்கு எதிராக அவர் பேச வேண்டும். அதே சமயத்தில் ஓபிஎஸ்ஸை கடிந்தும் பேசிவிடக்கூடாது. இதனால் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் மனதும் புண்பட்டு விடக்கூடாது. ஓபிஎஸ்ஸை கடுமையாக பேசினால் வாக்கு வங்கி சிதைந்துவிடும், வெற்றி பெறுவது கடினம் என்பதை உணர்ந்துத்தான் ஆர்பி உதயகுமார் லாவகமாக ஓபிஎஸ்ஸை அண்ணன் என பேசினார் என பலர் கூறி வருகிறார்கள். நன்றி.